அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் 100 பெரும் பாவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள், மிக பெரும் பாவங்கள், மகா நாசத்தை ஏற்படுத்தும் பாவங்கள், சுவனம் செல்வதற்கு தடையான பாவங்கள், அழிவை ஏற்படுத்தும் பாவங்கள் என திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் பாவங்களை பற்றி பலவாறாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. திருமறையிலும் நபிமொழியிலும் பெரும்பாவம் பெருங்குற்றம் என்று கூறப்பட்டவைகளும், எந்த செயலுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரும் தண்டனை உண்டென சொல்லப்பட்டுள்ளதோ அவைகளும், எந்த செயல்களை செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சுவனம் புக மாட்டார்கள் என்று வந்துள்ளதோ அச்செயல்களும் பெரும் பாவங்கள் பெருங்குற்றங்கள் என்று சொல்லப்படும். பெரும் பாவங்களை விட்டு விலகுவதின் சிறப்பு. உங்களுக்கு விலக்கப்பட்ட பெரும் பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்களுடைய மற்ற சிறிய பாவங்களுக்கு அதனை நாம் பரிகாரமாக்கி உங்களை மிக்க கண்ணியமான இடங்களிலும் நுழைவிப்போம். குர்ஆன் வசனம் 4வது அத்தியாயம் 31வது வசனம். வானங்கள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உரியனவே. ஆகவே தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய தீய செயலுக்கு தக்கவாறு தீமையை கூலியாக கொடுக்கின்றான். நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாக கொடுக்கின்றான். நன்மை செய்யும் அவர்கள் ஏதும் தவறாக ஏற்பட்டுவிடும் அற்பமான பாவங்களை தவிர மற்ற பெரும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் விலகியிருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் இறைவன் இப்பதில் மிக்க தாராளமானவன். உங்களை பூமியில் இருந்து உற்பத்தி செய்த சமயத்தில் அவன் நன்கறிவான். நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் கர்ப்ப பிண்டமாக இருந்த சமயத்திலும் உங்களை அவன் நன்கறிவான். ஆகவே உங்களை தூய்மையானவர்கள் என நீங்களே தற்புகழ்ச்சி கொள்ளாதீர்கள். உங்களில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர்கள் யார் என்பதை அவன் நன்கறிவான். அல் குர்ஆன் 53வது அத்தியாயம் 31 மற்றும் 32வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நேர தொழுகைகள், ஜும்மா தொழுகைகள், ரமலான் மாதங்கள் ஆகிய இவைகள் அவைகளுக்கு மத்தியில் நிகழும் பாவங்களை போக்கிவிடுகின்றன. ஆனால் ஒரு நிபந்தனை, பெரும் பாவங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள், மிக பெரும் பாவங்கள், மகா நாசத்தை ஏற்படுத்தும் பாவங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதாகும். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது, தொழுகையை விடுவது. முஃமினுக்கும் ஷிர்க் மற்றும் குஃப்ருக்கும் இடையில் தொழுகையை விடுவது தவிர வேறொன்றும் இல்லை. அதாவது தொழுகையை விட்டவன் காஃபிராகி விடுவான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவது, பெற்றோருக்கு மாறு செய்வது. நான்காவது, பொய் சாட்சி சொல்வது. ஐந்தாவது, கொலை செய்வது. மிக பெரும் பாவங்கள் ஆவன. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு மாறு செய்வது, பொய் சாட்சி சொல்வது, கொலை செய்வது. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆறாவது, பெற்றோரை ஏசுவது. மிக பெரும் பாவங்களில் ஒன்று பெற்றோரை ஏசுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் எவ்வாறு தனது பெற்றோரை ஏசுவார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு, ஒருவர் இவரது பெற்றோரை ஏசும்போது அவர் இவரது பெற்றோரை ஏசுவார். இதுதான் பெற்றோரை ஏசுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏழாவது விஷயம், சூனியம் செய்வது. எட்டாவது, வட்டி வாங்கி உண்பது. ஒன்பதாவது, அனாதையின் சொத்தை உண்பது. பத்தாவது, போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது. 11, ஒழுக்கமுள்ள இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவி பெண்கள் மீது பழி சுமத்துவது. மகா நாசத்தை ஏற்படுத்தும் 7 பெரு பாவங்களை விட்டும் விலகி கொள்ளுங்கள். அவை அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது, அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை கொல்வது, வட்டி வாங்கி உண்பது, அனாதையின் சொத்தை விழுங்குவது, போரில் புறமுதுகு காட்டுவது, ஒழுக்கமான இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவி பெண்கள் மீது பழி சுமத்துவது. புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 11 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் அப்படின்னு டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, சொர்க்கம் செல்வதற்கு தடையான பாவங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். 12வது, இறை நம்பிக்கை இன்றி இருப்பது. இறை நம்பிக்கையாளரை தவிர மற்றவர் சுவனம் புக மாட்டார். நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கம் புக மாட்டீர்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 13வது விஷயம், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருவது. அண்டை வீட்டாருக்கு தீங்கு இழைப்பவர் சொர்க்கம் புக மாட்டார். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 14வது விஷயம், பெருமை கொள்வது. அணுவளவும் பெருமை உள்ளவர் சொர்க்கம் புக மாட்டார். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 15வது, கோல் சொல்வது. இரட்டை முகம் காண்பிப்பது. கோல் சொல்பவர் சொர்க்கம் புகமாட்டார். அல்லாஹ்வின் முன்னிலையில் மறுமையில் மிக கெட்டவர்களில் 2 முகமுடையவனும் ஒருவன் ஆவான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 16வது, தற்கொலை செய்தல்.
யார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கின்றானோ அவன் அதே விஷத்தை குடிப்பது கொண்டு நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக வேதனை அனுபவிப்பான். புகாரி முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் எப்படி தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவ்வாறே நரகத்தில் தண்டனை கொடுக்கப்படுவார். 17வது விஷயம், உறவுகளை துண்டிப்பது. உறவுகளை துண்டிப்பவர் சொர்க்கம் புக மாட்டார். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18வது விஷயம், தடுக்கப்பட்ட வழிகளில் பொருள் சம்பாதிப்பது. 9, ஹராமில் வளர்ந்த உடல் சொர்க்கம் நுழையாது. அகமது மற்றும் இப்னு ஹிபான் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 19வது, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவது. 20வது, மது அருந்துவது. 21, சூனியத்தை நம்புவது. 22, குறி பார்ப்பது. 23, விதியை மறுப்பது. செய்த உபகாரத்தை சொல்லி காண்பிப்பவர், மது அருந்துபவர், சூனியத்தை நம்புபவர், குறி பார்ப்பவர், விதியை மறுப்பவர் ஆகிய இவர்கள் சொர்க்கம் புகமாட்டார்கள். அகமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 24வது, கடனை அடைக்க வழியில்லாமல் இறப்பது, அதாவது மரணிப்பது. இறந்தவரை தொழ வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படும். அவர் மீது கடன் இருப்பின் இவர் கடனை நிறைவேற்ற ஏதும் வழி செய்துள்ளாரா என்று விசாரிப்பார்கள். அவருக்கு கடனை அடைக்கும் அளவு சொத்து உள்ளது என்று கூறப்பட்டால் தொழ வைப்பார்கள். அவருக்கு சொத்து இல்லையெனில் உங்களின் தோழருக்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுவார்கள். மார்க்க போரில் உயிர் நீத்தவருக்கு அனைத்தும் மன்னிக்கப்படும், ஆனால் கடனை தவிர. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 25வது, ஒரு பெண் ஆண்களை போன்று நடந்து கொள்வது. 26வது விஷயம், குடும்பத்தில் நடக்கும் கெட்ட நடத்தையை கண்டும் காணாமல் இருப்பது. 3 நபர்கள் சொர்க்கம் புகமாட்டார்கள். மறுமையில் அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான். அவர்கள் பெற்றோருக்கு மாறு செய்பவன், ஆண்களை போன்று நடந்து கொள்ளும் பெண்கள், குடும்பத்தினரின் கெட்ட நடத்தைகளை கண்டும் காணாமல் இருப்பவன். நசை மற்றும் அகமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 27வது விஷயம், வயோதிகத்தில் விபச்சாரம் செய்வது. 28, அரசன் பொய் சொல்வது. 29, ஏழை பெருமை அடிப்பது. 3 நபர்கள் அவர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு வழி தரும் வேதனையும் உண்டு. அவர்கள் விபச்சாரம் செய்யும் வயோதிகன், பொய் பேசும் அரசன், பெருமை அடிக்கும் ஏழை. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 30வது விஷயம், அகந்தையுடன் நடந்து கொள்வது. அல் குர்ஆன் 31:18 வசனம். 31, ஒப்பந்தம் செய்தவர்களை கொல்வது. ஒப்பந்தக்காரர்களை கொலை செய்து விடுபவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான். சொர்க்கத்தின் வாடையை 40 ஆண்டுகள் தொலைவில் இருந்தும் உணர்ந்து கொள்ள முடியும். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 32வது விஷயம், மக்களுக்கு மோசடி செய்யும் அரசன். அல்லாஹ் அரசாட்சி கொடுத்த ஓர் அடியான் தனது மக்களுக்கு மோசடி செய்த நிலையில் மரணித்தால் அவன் மீது நிச்சயமாக அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விடுவான். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 33வது விஷயம், மக்களை அடித்து துன்புறுத்துவது. 34, பருதாவை பேணாமல் இருப்பது. 2 கூட்டத்தினர் நரகவாசிகள். அவர்கள் சொர்க்கம் புக மாட்டார்கள். அவர்களில் முதல் கூட்டத்தினர் மாட்டு வாள்களைப் போல் சாட்டைகளை வைத்துக்கொண்டு மக்களை அடிப்பவர்கள். 2வது கூட்டத்தினர் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சியளிக்கும் பெண்கள். அவர்கள் ஆண்களை தன் பக்கம் இழுப்பார்கள், தாங்களும் ஆண்கள் பக்கம் சாய்வார்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே 12வது டாப்பிக்கில் இருந்து 34 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அடுத்தது அழிவை ஏற்படுத்தும் பாவங்கள். 35, சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாமல் இருப்பது, கோல் சொல்வது. 2 கபறுகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் செய்த செயல்கள் பெரிதல்ல. பிறகு கூறினார்கள், இல்லை, அவை பெரும் பாவங்கள்தான். ஒருவர் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்ய மாட்டார், மற்றொருவர் கோல் சொல்லி திரிவார். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 35வது விஷயம், சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாமல் இருப்பது, கோல் சொல்வது. 2 கபறுகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் செய்த செயல்கள் பெரிதல்ல. பிறகு கூறினார்கள், இல்லை, அவை பெரும் பாவங்கள்தான். ஒருவர் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்ய மாட்டார், மற்றொருவர் கோல் சொல்லி திரிவார். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 36வது, பொய் சத்தியம் செய்வது. பெரும் பாவங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, பொய் சத்தியம் செய்வது. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 37, பொய் பேசுவது. நயவஞ்சகனின் அடையாளம் 3, அதில் முதலாவது பொய் பேசுவது. நரகவாசிகள் 5 வகைப்படுவர், அதில் ஒருவர் பொய்யர். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 38, விபச்சாரம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்கவும் வேண்டாம்.
ஏனென்றால் நிச்சயமாக அது மானக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கின்றது. அல் குர்ஆன் 17:32 வசனம். 39 ஓரினச் சேர்க்கை. லூத்தையும் நம்முடைய தூதராக அவருடைய மக்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் மக்களை நோக்கி, உங்களுக்கு முன்னர் உலகத்தில் எவருமே செய்திராத மானக்கேடானதொரு காரியத்தையா நீங்கள் செய்கின்றீர்கள்? 7வது அத்தியாயம் 80வது வசனம். 40வது வட்டி வாங்குவது கொடுப்பது. அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி வட்டியை தடுத்துவிட்டான். அல் குர்ஆன் 2:275 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி வாங்குபவனையும் வட்டி கொடுப்பவனையும் அதை எழுதுபவனையும் அதன் சாட்சியையும் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்களே என்றும் கூறினார்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 41 ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது. ஜக்காத் கொடுக்காதவர்களை நெருப்பு பட்டைகளை கொண்டு நரகத்தில் அவர்களது நெற்றி, முகம், முதுகு மற்றும் கன்னத்திலும் சூடு போடப்படும். மறுமையின் ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமமானது. அகமது மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கனவில் காணாததை கண்டதாக கூறுவது. 42 கனவில் காணாததை கண்டதாக கூறுபவனிடம் மறுமையில் 2 கோதுமைகளை கொடுத்து அவற்றில் ஒன்றை மற்றொன்றுடன் இணைத்து கட்டு என சொல்லப்படும். ஆனால் அது அவனுக்கு அறவே முடியாது. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 43 மற்றவர்களது உரையாடலை அவர்களது விருப்பமின்றி கேட்பது. மற்றவர்களது உரையாடலை அவர்களது விருப்பமின்றி கேட்பவர் காதில் மறுமையில் செம்பை பழுக்க காய்ச்சி ஊற்றப்படும். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 44வது விஷயம் உருவம் வரைவது. அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிக கடினமான வேதனைக்குரியவர் உருவம் வரைபவர்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 45 தலாக் விடப்பட்ட பெண்களை முதல் கணவனுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காக மணமுடிப்பது, மனம் முடித்து கொடுப்பது. 46 முத்தலாக் விட்ட பிறகு அவளையே மனம் முடிக்க விரும்பி பிறருக்கு திருமணம் செய்து வைப்பது. முஹல்லில் முஹல்லல் லஹு ஆகிய இருவரையும் அல்லாஹ் சபித்துள்ளான். அபுதாவுத் மற்றும் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 47 குடும்பத்தார்களை பராமரிக்காமல் விட்டுவிடுவது. குடும்பத்தார்களை பராமரிக்காமல் விட்டுவிடுவது ஒருவனின் பாவத்திற்கு போதுமானது. முஸ்லிம் மற்றும் அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 48 லஞ்சம் வாங்குவது கொடுப்பது. லஞ்சம் கொடுப்பவனையும் வாங்குபவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான். அபுதாவுத் மற்றும் அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 49வது வம்சத்தை இழிவாக பேசுவது. 50வது ஒப்பாரி வைப்பது. 2 செயல்கள் இறை நிராகரிப்புக்கு சமமான பாவங்களாகும். அவை வம்சத்தை இழிவாக பேசுவது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைத்து அழுவது. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 51 இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டும் வெளியேறுவது. யார் சமுதாயத்தை விட்டு வெளியேறுகிறாரோ அவர் தன் மீதுள்ள இஸ்லாமிய சின்னத்தை கழட்டியவர் ஆவார். திருமீதி மற்றும் அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 52 சூதாடுவது, பந்தயம் கட்டுவது. இறை நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும். ஆகவே அவைகளில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 90வது வசனம். 53 முஸ்லீமை ஏசுவது, அவரிடம் சண்டையிடுவது. முஸ்லீமை ஏசுவது பெரும்பாவம். அவரிடம் சண்டைக்கு செல்வது குஃப்ர், இறை நிராகரிப்பாகும். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 54 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் சொல்வது. யார் வேண்டுமென்றே என் மீது பொய் சொல்கிறாரோ அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்ளட்டும். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 55 திருடுவது. திருடுபவனை அல்லாஹ் சபிக்கின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 56 உயிருள்ள பிராணிகளை நிறுத்தி வைத்து குறிப்பார்த்து அம்பெறிய பழகுவது. உயிருள்ள பிராணியை எவன் குறியாக இலக்காக ஆக்கிக் கொள்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 57 குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுப்பது. குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 58 அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு பலியிடுவது. யார் அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு பலியிடுகிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 59 தந்தையை மாற்றி கூறுவது. 60வது எஜமானரை மாற்றி கூறுவது. யார் தந்தையை மாற்றி கூறுகிறாரோ அல்லது எஜமானரை மாற்றி கூறுகிறாரோ அவர் மீது அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் அனைவரின் சாபமும் உண்டாகும். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 61 முகத்தில் அடையாளமிடுவது, சூடு போடுவது. யார் முகத்தில் சூடு போடுகிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கின்றான். முகத்தில் சூடு போடப்பட்ட கழுதையை பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விதம் கூறினார்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 62 நிலங்களின் அடையாளங்களை மாற்றுவது. யார் பூமியின் அடையாளங்களை மாற்றுகிறானோ அவரை அல்லாஹ் சபிக்கின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 63 புறம் பேசுவது.
உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றியும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்ண விரும்புவானா? அதனை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவதும் அவ்வாறே. இவ்விஷயங்களில் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனம். 64. மது தயாரிப்பது விற்பது. மதுவை பிழிய சொல்பவன், பிழிந்து கொடுப்பவன், குடிப்பவன், சுமந்து செல்பவன், யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ அவன், அதை ஊற்றி கொடுப்பவன், அதை விற்பவன், அதன் கிரயத்தை சாப்பிடுவன், அதாவது அதன் பணத்தை சாப்பிடுபவன், அதை வாங்குபவன், யாருக்காக வாங்குகிறானோ அவன் ஆகிய 10 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது விஷயத்தில் சபித்தார்கள். திருமீதி மற்றும் இப்னு மாஜா கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 65. பச்சை குத்துவது. பச்சை குத்தும் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றுகிறவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 66. நெற்றி புருவ முடியை அகற்றுவது. 67. பல்லை ரம்பத்தை கொண்டு தீட்டி அழகுபடுத்துவது. நெற்றி முடியை அழகுக்காக அகற்றும் பெண்களையும் அழகுக்காக பற்களை தேய்த்து குறைத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றிக்கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 68. சவரி முடி கட்டிக்கொள்வது. சவரி முடி கட்டிவிடும் ஆணையும் பெண்ணையும் பச்சை குத்தும் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் சபிக்கின்றான். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 69. ஆண்கள் பெண்களை போன்று நடந்து கொள்வது. பெண்ணை போன்ற நடத்தையுடைய ஆண்களையும் ஆணை போன்ற நடத்தையுடைய பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 70. கபறுகளை தொழும் இடமாக்குவது. யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அவர்கள் தங்கள் இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை தொழும் இடங்களாக ஆக்கி கொண்டனர். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 71. வழிப்போக்கருக்கு தண்ணீர் தர மறுப்பது. 3 நபர்களுடன் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. அவர்களில் ஒருவன் பாலைவனத்தில் தன்னிடம் தேவைக்கு போக மீதம் தண்ணீர் இருந்தும் அதை வழிப்போக்கருக்கு தர மறுப்பவன். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 72. பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பது. 73. கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது. 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. அவர்கள் உபகாரத்தை சொல்லி காண்பிப்பவன், கரண்டைக்கு கீழ் ஆடை அணிபவன், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பவன். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 74. பைஅத் வாக்கு பிரமாணத்திற்கு மோசடி செய்வது. 3 நபர்களிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. அதில் ஒருவர் ஆட்சியாளரிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்கிறார். ஆனால் அவரது நோக்கமோ அவரிடமிருந்து உலக ஆதாயத்தை பெறுவது மட்டுமே. ஆட்சியாளர் மூலம் பலன் கிடைத்தால் வாக்கை நிறைவேற்றுகிறார், ஏதும் பலன் கிடைக்கவில்லை எனில் வாக்கை நிறைவேற்றுவதில்லை. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 75. ரமலான் நோன்பை விடுவது. அல்லாஹ் அனுமதித்த சலுகையின்றி ஒருவர் ரமலானில் ஒரு நாள் நோன்பை விட்டால் காலமெல்லாம் அவர் அந்த நோன்பை நோற்றாலும் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அஹமத், திருமீதி, அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 76. முஸ்லிம்களின் மீது ஆயுதத்தை உபயோகிப்பது. யார் நம்மை தாக்க ஆயுதத்தை தூக்குகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 77. இஸ்லாமின் அடிப்படை கடமைகளை விடுவது. இஸ்லாம் 5 கடமைகள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சாட்சி கூறுவது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத் கொடுப்பது, காபாவை ஹஜ் செய்வது, ரமலானில் நோன்பு நோற்பது. புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 78. பொது சொத்தில் மோசடி செய்வது. ஒருவர் கனிமத்து பொருளில் ஒரு போர்வையை திருடியதற்காக அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசி என்று கூறினார்கள். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 79. மனைவியின் பின்புறத்தில் உறவு கொள்வது. மனைவியின் பின்புறத்தில் உறவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன். அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 80. அநியாயம் செய்வது. அநியாயம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அநியாயம் செய்வது மறுமை நாளில் பல சிரமங்களை ஏற்படுத்திவிடும். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 81. இரும்பை ஆயுதத்தை கொண்டு சுட்டி காட்டுவது. யார் தனது சகோதரனை ஓர் இரும்பை கொண்டு சுட்டி காட்டுகிறாரோ அவர் அதை கீழே வைக்கும் வரை மலக்குகள் அவரை சபிக்கின்றனர். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 82. புனித பூமியான மக்காவின் கண்ணியத்தை பாழ்படுத்துவது, அதன் சங்கைக்கு பங்கம் விளைவிப்பது. அல்லாஹ்விடம் மக்களில் மிக வெறுப்பு மிக்கவர்கள் 3 நபர்கள். அவர்களில் ஒருவர் புனித பூமியின் கண்ணியத்தை பாழ்படுத்துபவர். புகாரி ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 83. ஏமாற்றுவது. யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 84. முகஸ்துதி.
யார் பிறர் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்லது பிறர் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் தண்டிப்பான். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 85 காணாமல் போன பொருளை தன்னால் அறிய முடியும் என்று கூறுபவனிடம் செல்வது. யார் இவனிடம் சென்று தன் பொருளை பற்றி விசாரிக்கிறானோ அவரது 40 நாட்களின் தொழுகை ஏற்கப்படாது. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 86வது வெள்ளி தங்க பாத்திரங்களை பயன்படுத்துவது. வெள்ளி தங்க பாத்திரங்களில் சாப்பிடுபவன் அல்லது குடிப்பவன் தனது வயிற்றில் நரக நெருப்பையே விழுங்குகின்றான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 87 ஆண்கள் பட்டு ஆடைகளை தங்கம் வெள்ளி நகைகளை அணிவது. தங்கம் வெள்ளி பட்டு ஆகியவை இவ்வுலகில் இறை மறுப்பாளருக்குரியன, மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் சொந்தமானது. புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் அணிந்து கொள்ள ஆண்களுக்கு அனுமதி உள்ளது. 88 நபி தோழர்களை ஏசுவது. எனது தோழர்களை ஏசாதீர்கள். அன்சாரிகளை நேசிப்பவர் முஃமின், அவர்களை வெறுப்பவர் நயவஞ்சக தன்மையுடையவர். அவர்கள் மீது அன்பு கொள்பவர் மீதும் அல்லாஹ் அன்பு கொள்கிறான். அவர்களை வெறுப்பவர்களை அல்லாஹும் வெறுக்கின்றான். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 89 தொழுபவருக்கு முன் குறுக்கே செல்வது. தொழுபவருக்கு முன் குறுக்கே செல்பவர் அதன் தண்டனையை தெரிந்து கொண்டால் அவ்வாறு செல்வதை விட 40 ஆண்டுகள் நிற்பது மேல் என எண்ணிக்கொள்வார். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 90வது எஜமானனை விட்டும் அடிமை ஓடுவது. தனது எஜமானர்களை விட்டும் ஓடிய அடிமை இறைவனை மறுத்துவிட்டார். அவர்களிடம் திரும்பி வரும் வரை அல்லாஹ் அவ்வாறே இருப்பார். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 91 அனாச்சாரம் அல்லது வழிகேட்டிற்கு அழைப்பது. அல்லாஹ்விடம் மக்களில் மிக வெறுப்பிற்குரியவர் 3 நபர்கள். அவர்களில் ஒருவர் தான் முஸ்லிமாக இருந்தும் அறியாமை காலத்து வழிமுறையை பின்பற்றுபவர். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தவறான வழியில் செல்ல பிறரை தூண்டுபவருக்கு அவ்வழியில் செல்பவரின் பாவம் முழுமையாக வந்தடையும். அதனால் பின்பற்றுபவர்களின் பாவத்தில் இருந்து எதுவும் குறையும் செய்யாது. 92 கணவன் மனைவி உறவுகளின் இரகசியங்களை வெளிப்படுத்துவது. மறுமையில் அல்லாஹ்விடம் தகுதியால் மிக கெட்டவர்களில் ஒருவன் தனது மனைவியிடம் சேர்ந்துவிட்டு அதை பிறரிடம் பேசுகிறவன். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 93 மதீனாவின் கண்ணியத்தை பாழ்படுத்துவது. 94 மதீனாவின் கண்ணியத்தை பாழ்படுத்துபவர்களுக்கு அடைக்கலம் தருவது. மதீனா புனித நகரமாகும். அதன் கண்ணியத்தை யார் பாழ்படுத்துகிறாரோ அல்லது அதனை பாழ்படுத்துகிறவர்களுக்கு அடைக்கலம் தருவாரோ அவர் மீது அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் அனைவரது சாபமும் உண்டாகும். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 95 ஒரு முஸ்லிம் பிறருக்கு கொடுத்த பாதுகாப்பில் பங்கம் விளைவிப்பது. முஸ்லிம்கள் அனைவரும் கொடுக்கின்ற பாதுகாப்பு சமமானதே. யார் பிற முஸ்லிம் கொடுக்கின்ற பாதுகாப்பில் பங்கம் விளைவிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ், மலக்குகள், மக்கள் அனைவரின் சாபமும் உண்டாகும். அவனிடமிருந்து கடமையான அல்லது உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 96வது விஷயம் அல்லாஹ் இன்னாரை மன்னிக்க மாட்டான் என்று சத்தியம் செய்வது. அல்லாஹ் கூறுகிறான், யார் ஒருவர் இன்னாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீது சத்தியம் செய்து கூறுகிறாரோ அவருக்கு நான் கூறுகிறேன், இன்னாரின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், உனது அமலை நான் நாசமாக்கி விட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 97 ஜும்மா தொழுகையை விடுவது. சிலர் ஜும்மா தொழுகையை விட்டு விடுகின்றனர். அதிலிருந்து அவர்கள் விலகி கொள்ள வேண்டும். அல்லது உள்ளங்கைகளில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். பின்பு மறதியாளர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிடுவான். முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 98 கணவனின் வெறுப்பை சம்பாதிப்பது. கணவனின் அழைப்பை ஏற்காமல் அன்றிரவு அவனது கோபத்திற்கு ஆளான மனைவியை காலை விடியும் வரை மலக்குகள், வானவர்கள் சபித்து கொண்டிருக்கின்றனர். புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 99 மனைவி கணவனுடன் நன்றி கெட்டத்தனமாக நடப்பது, அதிகம் சபிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களே நீங்கள் தர்மம் கொடுத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் நரகத்தில் அதிகம் இருப்பதை நான் பார்த்தேன். அதற்கு காரணம் என்ன என்று அப்பெண்கள் வினவினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதிகம் சபிக்கின்றீர்கள், கணவனுடன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் அனைவரையுமே இந்த பாவங்களிலிருந்து, இது நம்ம சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பெரும் பாவங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாவங்களாக இருக்கின்றது. அல்லாஹ்விற்கு பிடிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பல காரியங்களை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த 100 பாவங்களையும் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயங்களையோ இல்லை நிறைய விஷயங்களோ நம்ம வந்து செய்யக்கூடியவங்கள தான் இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஸோ இந்த பாவங்களில் இருந்து இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எந்தெந்த விஷயங்களை வந்து அல்லாஹ் பாவமாக சொல்கிறான், ரசூலா பாவமாக சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்றத முழுமையாகவே நம்ம வந்து இந்த பதிவில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த பாவங்களில் இருந்து நம்ம அனைவரையுமே அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றவளாக நானும் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மூலியமாக அவங்க இந்த பாவங்களில் இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.